காலத்தை வென்ற காவியமான இறந்தும் இறந்தாயிருக்கின்ற மனித புனிதர் புரட்சித் தலைவர் உடைய 108வது பிறந்த நாள் பெருவிழாவை சிறப்பிக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சித் தலைவருடைய புகழ்பாடுகின்ற அளவுக்கு கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்களும் சிறப்பான நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று ஆணையிட்ட புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் புரட்சித் தலைவருடைய திருவுருவப் படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறோம். கழக தொண்டர்கள் பெருந்திரளாக எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற இந்த திருவுருவத்தில் அமைந்திருக்கிற இடத்தில் இந்த பகுதி கழக செயலாளர் போற்றதற்குரிய அருமை தம்பி வழக்கறிஞர் அசோகன் அவர்களும் இந்த வட்டத்தினுடைய செயலாளர் போற்றதற்குரிய அருமை சகோதரர் KK நகர் மணி அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இதற்கடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கடுத்து தவிட்டு சந்தையிலே அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி மாலை 2 நிகழ்ச்சிகள் அன்னதான நிகழ்ச்சிகள் கோலப் போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நாளைய தினமிலிருந்து பொதுக்கூட்டம் ஆரம்பமாகிறது. 4 பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். புரட்சித் தலைவரை கடவுளை கண்டவனும் கிடையாது, புரட்சித் தலைவரை வென்றவனும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் புரட்சித் தலைவருடைய புகழை உலகம் பூரா இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் ஒரு நிகழ்விலே சொல்கிறார், இந்த MG ராமச்சந்திரன் எவ்வளவு நாள் இருக்கிறேன் என்பது பெரிதல்ல, நான் இருக்கும்போது விழா எடுப்பது பெரிதல்ல. இந்த MG ராமச்சந்திரன் மறைந்த பிறகு எத்தனை பேர் உள்ளங்களில் நான் இருக்கிறேன், எத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கு நான் கடமைப்பட்ட உள்ளாவனாக இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமை என்று சொன்ன எங்க தலைவர் புரட்சித் தலைவருடைய இந்த 108வது பிறந்த நாளில் ஊடக பெருமக்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அவருடைய இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை தமிழகத்தில் வென்று 31 ஆண்டு காலம் ஆட்சியிலே நல்ல பல திட்டங்களை ஏழை எளியவர்களுக்கு பாட்டாளி மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், மாணவ செல்வங்களை ஏழை எளிய மாணவ செல்வங்களை கல்வியிலும் பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற வகையில் இந்த அரசு புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்தது. அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 50% இடஒதுக்கீடு. அதே மாதிரி அவர் வழியில் இன்றைக்கு கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அத்தனை பேருக்கும் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து அரசு பள்ளியில், முனிசிபாலிட்டி பள்ளியில், மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் நிறைவேற்றினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான இந்த அந்த திட்டமானது. எனவே புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் தமிழருடைய தலைமையில் வருகிற 26 உண்மையான விடியலை தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சூளுரைக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஜல்லிக்கட்டுல உதயநிதியோட மகன் கலந்துக்கிட்டாங்க, ஆட்சியரை கூட எந்திரிக்க சொன்னதா ஒரு வீடியோலாம் பரவுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பொதுவாங்க அனுபவி ராஜா அனுபவி இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் குடும்பம் மிக சிறந்த குடும்பம். அவர் அப்பா இப்படி மானாட மயிலாட பார்த்தார். எந்த தள்ளாத வயதும் மானாட மயிலாட பார்த்தார். இங்கே குடிக்க கஞ்சி இல்லாம மக்கள் வறுமையில வாடிக்கொண்டிருந்தார்கள், வறட்சியில் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தாங்க.
அதே மாதிரி நம்ம பாருங்க, ஊருக்கு போய் வெளிநாட்டுலாம் போய் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலியே இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய மகன் உதயநிதி உலக பிரசிடண்ட். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர் அவர் மட்டும் இல்ல, அவரோடு அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், ஐஏஎஸ் படித்தவர், ஒரு பெண் அதிகாரி. இந்த ஆட்சியில அதிகாரிகள் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்ப நீதிக்காக பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க சொல்றார் அமைச்சர். இவரும் பேசாம கண்டுக்காம அவரை உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்ப நீதியோடு வந்த தொண்டை அடுத்து அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில இடம். இது என்னன்னா, இவங்க ஒரு மாநாடு, உலக தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தினா, புரட்சி தலைவர் அம்மா நடத்தினா, அதே மாதிரி இவங்க செந்தமிழ் மாநாடு அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. உலகத்தில் இருந்த எல்லா முக்கியஸ்தர்கள், கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டி அழைத்து வந்து இவங்க குடும்பம் மட்டும் மேடையில் இருந்து அவங்கெல்லாம் கீழே இருந்தாங்க. அதிலே விருதப்பட்டு போனாங்க. இவங்க நடத்தின உலக தமிழ் மாநாட்டை உலக தமிழ் சங்கம் ஏற்றுக்கொள்ளல. இதுதான் நிதர்சனம். அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கிறது இன்னும் ஒரு வருஷம் தானே. அப்புறம் மக்கள் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியும். பிரிஞ்சவர்கள் புரட்சி தலைவர் யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு தலைவர். அதான் நான் சொன்னேன்ல, எம்ஜிஆரை வென்றவனும் கிடையாது, கடவுளை கன்றவனும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு மாறாக யாரையும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் கிடையாது. கழக தொண்டர்கள் தொடங்கிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் ஒரு தலைவருடைய ஒரு இது. பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை திமுகவிலிருந்து நீக்கிறார். பேரங்க அண்ணாவுடைய அந்த கட்சிக்கு நம்ம விரோதம் எதுவும் பஞ்சிடக்கூடாது, நம்ம உருவாக்கிய கட்சி திமுக, பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு அந்த கொடி பறக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம பாதிப்பு உருவாகக்கூடாதுன்னு சொல்லும்போது 10 நாட்கள் அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கொந்தளித்து, தமிழ்நாடை கொந்தளித்த அடிப்படையில் தான் அப்புறம் கட்சிக்காரங்களா தொண்டர்களா அன்னைக்கு இருந்த கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அன்னைக்கு இருந்த கழகத்தினுடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய தோழர்கள் கட்சி ஆரம்பித்ததன் அடிப்படையில் நீங்க கட்டாயம் வரணும், இல்லைன்னா நாங்கள் சாகுவரை உண்ணாவிரதம் இருப்போம்னு சொன்னாங்கன்னா சத்யா ஸ்டுடியோவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுதான் தலைவர். எனக்கு அவரை யாரோடும் ஒப்பிட முடியும். உலகத்திலேயே பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடாது நினைக்கிறவர் நல்ல நேரத்தில் பேசுறீங்க. நாங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் தான் வெற்றி பெற்றுச்சு. எப்படி புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதான் நடக்கும். ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலே ஆளுங்கட்சிக்கு வேர்த்துடும். அன்னைக்கு கலைஞருடைய ஆட்சி இருக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய மாநில அரசு இன்னைக்கு இந்த உலக முதலீட்டாளர் இதை பெறுகின்ற வகையில் பாத்தீங்கன்னா காரிடர், அதாவது என்னன்னா பொருளாதார காரிடர் வந்து மதுரை டு கோயம்புத்தூர் வரைக்கும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் அது வலுவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். இருந்த போதிலும் இன்னைக்கு வந்து அதுக்கான இரும்பு பாதை அமைக்கின்ற அது எங்கள் காலத்திலேயே நாங்கள் எடுத்த முயற்சி தான். இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு இரும்பு பாதை அமைப்போம்னாங்க. அது எங்கள் புரட்சி தமிழ் இப்போ என்னன்னா அது 2 மத்திய மாநில அரசுகள் அது கைவிட்டதாக செய்தி வந்தது. எனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதுக்கு நாங்கள் நேற்றையே நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம் 3 மாவட்ட செயலர். அதை நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. தென் மாவட்ட கழக மாவட்ட நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் வைத்து நீங்கள் நடத்த வேண்டும் சொன்னார். அது அறிவித்தார் 19ஆம் தேதி. அதுக்கு முன்பாக மத்திய அரசு சொல்லிட்டார், மத்திய அரசு அமைச்சரே சொல்லிட்டார், இந்த மாதிரி இது வந்து நாங்கள் கைவிடலை, அது தொடர்ந்து நடத்துவோம், மாநில அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் வந்து அதை கைவிட்டுட்டோம்.